Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டும். நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா பாபால? நான் தான் யாரையோ வழி கேட்கறேன். ஊருக்கு வரத்துக்கே வழி தெரியல. சரி, ஏதோ அழகா ஒரு பாப்பா உட்காந்துருக்கிறாங்க. வழி எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை எடுத்து போய் கட்டணும். பில்லு வாங்கணும். மேடம், அடுத்த ரோடு பெரிய ரோடு. போராளி 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 பொருள 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 போராளி போராளி. அடுத்த ரோடு பெரிய ரோடு. மாம்பழ மாம்பழ எட்டாளி மக்கோவா ரோமானி திமுக்கு போல வந்தாளே. மாம்பழ இருக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா? நீ அவரை கட்டிக்க சம்மதமா? அம்மனை கட்டிக்க சம்மதமா? மக்கள் கட்டிக்க சம்மதமா? அண்ணனை கட்டிக்க சம்மதமா? மாடம் இல்ல, பெரிய தாவாரம். வசதியா இருந்தா போலாமா? படுத்துக்கலாம். ஆனா உடம்பு நல்லா இல்ல. என்ன சொல்ற? ஹலோ மேடம், என்னங்க வாட்டு உசூர்ல நீ அப்படின்னா என்ன? வாட்டு ப்ராப்ளம். அததான் ப்ராப்ளமே. வாட்ல ப்ராப்ளமா? ஆமாங்க மேடம், வாட்டு புரியலையே. என்ன மேடம் இவ்வளவு அழகா இருக்கிற? இங்கிலீஷ் தெரியா? மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கிறது கிடையாது. கேள்விப்பட்டேன் மேடம். என்ன சொல்ற? இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாங்களா? ஆமா, இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் வரலன்னு உன்னை சின்ன வயசுல முட்டி போட வச்சாங்களாமே. உனக்கு எப்படி தெரியும்? அப்போ போட்ட முட்டி இன்னும் முட்டி போட்டு நடக்கிறீங்களாமே. என்ன பண்றது? பரவாயில்ல. என்னங்க இங்கிலீஷ் ஒரு பெரிய விஷயம் இல்லை மேடம். அப்படியா? நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சிருக்கிறேன். அப்படியா? இன்னும் எதே இதுல வாய வைப்போன்னு எனக்கே தெரியாது. அது பேருக்குமே தெரியல. இல்ல மேடம், எச்சியா துப்புணும் இல்ல எண்ணெய் ஊத்தணும். எதுல ஊத்துறோம்? உங்களுக்கு தான் தெரியும். எண்ணெய் துப்பணுமா எண்ணெய் ஊத்துறோமா? என்னையா சொல்றேன் மேடம், உங்க பேர் என்ன? ஓ, இதுதான் உனக்கு கேட்டீங்களா? ஆமா மேடம். அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரணும். ஐயோ, உடம்பு டயர்டா போயிடும். 3 வாட்டி வந்து சொன்னீங்கன்னா உங்க வாய் வலிக்காதா? அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் பெயர் தான் இன்னாச்சிலை கற்சிலை கற்சிலை. ஸ்வீட் நேம். அப்படியா? பியூட்டிஃபுல் நேம், வண்டர்ஃபுல் நேம். My name. ஆமா, my name is ஒசாமா பின் லேடன். அடுத்த மாசம் ஒசாமா பின் லேடன். வாய்ப்பில்லை ராஜா. 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிச்சு. காயெல்லாம் ஆயிடுச்சுங்களா? ஐயோ, அம்மா நான் தெரியவே பொங்கல தெரியாதா? அப்படிங்களா? என்ன? நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? யாரு நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன். போலீஸ் தொல்லை அதிகம். அப்படியா? அம்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம். என்னது 1050? மேடம், உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா வாழ போற இடம் பெருசா இருக்கணும். அப்படியா மேடம்? யார் யாரையே கேட்டேன், வழி எங்கன்னு தெரியல. 1050 ரூபாய் எதற்காக? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நன்னா தெரியுமா? எங்க மேடம் இருக்கு? இங்கதானா? புரியலையா? நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. புரியல. கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க.
கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்லை இங்கத்தானா கட்டணும்? ஆமாய்யா. கவுண்டர் இது உள்ளதானா இருக்குது? கவுண்டர் உள்ள கைய வச்சா கைய மாட்டாது. அது ஓப்பல் இருக்கும். ஓப்பன்லேவா? ஆமா. ஈ முட்டாதா? சோப்பா போட்டு தொடச்சிடுங்க. சோப்பா இது கூடவா போடுறீங்க? டெட்டாயிலே போடுறோம். மிஷின் கெட்டு போவாது. டெட்டாயிலே போடுறீங்க. உங்க மிஷின். ஆமா. நீங்க எந்த ஆயில் ஒன்னாலும் போடலாம். இன்னும் நிறைய ஆயில் போட தெரியுமா உனக்கு? 1050 உஷா. ஏய், நீ எத்தனை தடவை போடுறேன்? அதான் சொல்லுங்க. சண்டாயில் டமிக்கி ஆயில். ஆமா. போடுவீங்க. போடுவேன். உங்க மிஷின் மேடம். கரண்ட் ஆபீஸ் தானே? பில் எங்க தானே கட்டணும்? கவுண்டர் உள்ள தானே இருக்குது. ஆமா, நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. மீதி பேர்லாம் ஏதாவது டீ சாப்பிட்டு போயிருக்காங்க. ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? என்னங்க ஒரு மாதிரியா பண்றீங்க? பூனை காசு யாரா தழுவிட்டாங்களா? எது தருவனா நம்மளுக்கு என்ன? நான் போய் கீவுல நிற்கிறோம். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல முதல் கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமரா? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா தெரியாது. வாங்க. 1050 உஷா. இருந்தாலும் மேடம், கரண்ட் ஆபீஸ்ல உட்கார கூடவா வைக்கிறாங்க? இன்னும் ஒரு மாதிரியா பண்றீங்க. இதெல்லாம் பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஊசி போட்டுட்டா இல்லன்னா மிரண்டா. மிரண்டாவா? நீங்க கேட்கறதுலயே நான் மிரண்டு போயிடுறேன். கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கூடவா சாப்பிடுவாங்க? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க இருப்பாங்க, ஹெல்ப்பரா இருப்பாங்க. மட மட மடன்னு கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை செக்காதா? இதுதான் உங்க சந்தேகமா? ஆமா மேடம். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் இவங்களும் வருவாங்க. உங்க மாதிரியா? ஆமா. கம்பம் தாங்குங்களா? எத்தனையோ சாரி இருக்கு. ஓ, இது பழைய கம்பம். அப்படி நானே கம்பை ஏறினா கூட கூட உள்ள லெகின்ஸ் பண்ணி போட்டு மடமட 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 வேலைக்கு மேடம் ரெண்ட சாதிக்க பிறந்தவர்கள். ஆமா. சமூக சேவை. நீங்களே லெகின் பேண்ட் போட்டுக்கணும். மட மட மடன்னு கம்பை ஏறினீங்கன்னா மேல ஏறின பிறகு பேண்ட் டமான தூக்கி போட்டு ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. நாங்க கீழே நின்று மேல பாக்குறோம். எல்லாருக்கும் தாக்கி தைக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உள்ள போட வேண்டியதான் போட்டு தான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்கு என்ன? நீங்க போடலனா எனக்கு என்ன? 1050 உஷா. சரி, அதெல்லாம் போகட்டும். 6 சப்போட்டா பால் சப்போட்டா பால் சப்போட்டா. யோ, பால் சப்போட்டா பழம் உருளைக்கிழங்கு இருக்காது. கரண்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கொடுவா கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. ஏன் மேடம்? கரண்ட் ஆபீஸ்ல சாமான கைப்பிடிங்களா? போட்டு கடிச்சிட்டீங்க. சந்தனம் தெளிச்சிட்டீங்க. மாங்கொத்தை சொல்லிட்டாங்க. பூஜை போட்டுங்க. இதுக்கப்புறம் தான் போடணும். மேடம், ஒன்ன மணி ஆட்டுட்டா. பூஜை பண்ணுற மாதிரி ஆடு தெரியாதா? என்ன மேடம் அவ்வளவு வேகமா ஆட்டுற மாதிரி ஓட்டுறாரு? கரண்ட் ஆபீஸ் ஆயுதம் குடிக்கிறதுக்கு ஏதாவது பரவாயில்லப்பா. கரண்ட் ஆபீஸ் பில்லு கட்ட போறேன். சொம்பு நினைச்சுட்டாங்க மேடம். நாங்க கம்பெனில சேர்த்தோம். ஏற்க முன்ன உதவாங்கின பழைய சொம்பு கோல் கட்டல 6 மணிக்கு மேல லைட் வச்சுக்கணுங்க. ஆமா, கரண்ட் படிச்சு அந்த பக்கம் பல்ல இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா மெயின் ரோட்ல போக சொன்னேன். ஆமா, ஏன் இருக்குதோ கேள்வி மூலம் போட்டு போறீங்களா? நானா தாயால உடச்சு கொடுத்து வெடி பிடிக்குது.
பரவாயில்ல மேடம், சமூக சேவை. சாவி சாவி கரண்ட் ஆஃபீஸ் சாவி கொடுவாங்க. பரவாயில்ல மேடம், சாவிலாம் வச்சுக்கிறீங்க. இது வரைக்கும் ஒரு சாவி கூட நான் பார்த்தது கிடையாது மேடம். உள்ளது மோரி எதை மோரா? மோர் குடிக்கிறது கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் காலம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பணத்தை உசாரா வைக்க மேடம். கவுண்டர் ஓப்பன் ஆகுங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ள கொடுத்துட்றேன். எல்லாம் 3 தெரியுது மேடம். இன்னும் மூட அப்படிதாங்க இருக்கும் மேடம். கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? ஐயோ கவுண்டர் நாத்தமா பாட்டி. கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு போடுவா பாரு. நல்ல குத்து பாடுறா பாரு. நம்மால 1050 கொஞ்சம் எனக்கு குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு குடிமகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா? அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா? கொஞ்சம் எனக்கு குடிமகனே பெருகு
பேசி எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு நான் பேசுறதான் என் சொக்கா என் 1500 ரூபாய் பணம் மேடம் என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆகிட்டு மேடம் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டாந்தனே தான் மேடம் துவச்சு காய போட்டிருக்கோம். கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா தூக்கிருக்கா ஆயனே பண்ணி தருவோம். பரவாயில்ல காட்சி மேடம் 1500 ரூபாய் எடுத்தாந்தனே அது கவுண்டர் உள்ள போச்சுங்களா போச்சுங்களே. போன மாதிரி தெரியல எனக்கு உனக்கு எப்படியா தெரியும்? பணம் போச்சுங்களா பில்லு கொடுங்க மேடம் ஐயா கை எங்க வைக்கணும்னு தெரியல அது என்னன்னு தெரியல அதுவா நீ பணம் கொடுத்தியா அது உள்ள போச்சா திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃபீஸ் அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ் வருது. என்ன பண்ணலாம்? கரண்ட் இல்லையா? ஆமா கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாதா? அப்ப பில்லு எப்போ வரும்? வராதே, கரண்ட் வந்ததான் வரும். அப்ப கரண்ட் வந்த பிறகு பில்லு வாங்கிட்டு போறோம் நான். டேய் டேயா ஆமாண்டா மேடம் கேக்க ரசப்பட்டு இவங்க ரசப்பட்டு லட்சி வாய் மூடு. கேக்கு வேணாம்ப்பா, அதெல்லாம் வாங்கி தானே. பில்லு கொடுங்க மேடம். டேய் இது எந்த இடம் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே? கொப்பவங்க சித்தப்பவங்க பெரியப்பவங்க மாமலாம் சொன்னானடா. நான் தானே பில்லு காட்டுவேன். பாப்பாலே என்ன மேடம் மூஞ்ச காட்டுறீங்க? நான் யாரு எனக்கு தெரியுமா? என்கிட்ட வந்து 1500 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. அது மாதிரிலாம் சொல்லாத. எனக்கு ஆட்டோ தொக்கு வர மாதிரி இருக்குது. செத்து போடா, செத்து போ. இருந்து என்ன புண்ணியம்? தோத்து பில்லு காட்டுங்க. என்ன பண்றது? கட்டவே மாட்டேன்ல. பில்லு கட்டுறதுக்கே நீ தான் ஆரம்பம். ஏய் என்ன சொன்ன? இது எந்த இடம் மேடம்? ஆகத்தக்க வருது. சோத்துக்கு தண்ட பூமிக்கு பாரம். ஒரு ஊரை வர மாட்டேறமா. கார்லயே வர இந்த காரி போட அப்பாலே. எதுக்கு வர முன்னாடியே? நாங்களாம் வந்து சாப்பிடுவோம் சொல்லிட்டு கார்ல முன்னாடி வந்து சாப்பாடு இடம் எங்கன்னு பாக்குறோமா? குடுக்குறது முன்ன வர்றான். ஒரு அண்ணன் கூட சாப்பாடு அப்படியே கொட்டி ஒரு பக்கெட்டி கறி குழம்பு. அந்த சாம்பார் ரசத்தை பார்த்தா மூஞ்சி சல்லுன்னு ஆயிடுது. ஒரு பக்கெட்டி கொறின்னு அப்படியே ஊத்தி சாப்பிட்றானே. இது வயிறா இல்ல வங்காள விரிகுடாவாடா? இந்த வங்காள விரிகுடா அம்மாவது இந்திய பெருங்கடல். ஆடுங்கடா. ஆமா நான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? தெரியும். யார் மேடம்? பணம் இருந்தா பணம் இருந்தா இல்ல எங்காசி தாசி நசி தாசி நசி தாசிடா. தாசி என்ன செவடியா தானா? செவடியா விட்டு 1550 ரூபாய் கட்டிட்டேன். அப்ப என் பணம் போயிட்டாவா மேடம்? செவடியா மேடம், செவடியா மேடம், செவடியா மேடம், செவடியா மேடம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? கேளுப்பா. நான் போயிடுறேன்.
நான் போயிடுறேன் 2 மாசம் நான் போயிடுறேன் இந்த பார், செத்தா கூட கூட்டு நீங்க இதே படிப்பேன். அந்த வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் தாங்க தூத்தா அறுத்துறா பையன் உன்னை. ஐயோ தெரிச்சு சத்தியா படுக்குது ஐயோ ஆயிரத்தாம் பாருப்பா கட்ட என்ன பண்றது? அம்மா தர்காவில் கிளை ஓட்டாங்க இந்த தர்ம பத்தி பத்தோட நியாயமாடே. மாரியாத்தா தாய அம்மா தொக்கையம்மா நீ தேரு மேல உக்காந்து லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போட்டு எப்படியா ஊடுச்சு அம்மா செல்லா அமெரிக்கா குளத்துல மத்த வேற இதுக்கப்புறம் என் பணம் வராதா? வராதா குட்டி? என் பில்லு பணம் வராதா? பில்லு வராதா? பணம் வராதா? பணமோ இந்த தாசு கிட்ட வந்த பணம் விட்டு பாத்தியா? 1050 போய்தா கோயிந்தா ஓ சீனிவாசா ஓ தண்டராமா இந்த தமிழகத்துக்கு எனக்கு மரியாதை இருக்குடா. ஆக்சுவலா சோசியல் சர்வீஸ் பண்றேன். ஆமாம்மா என்னடா நீ தேங்காய் மூடிக்கு ஜல்லிக்கல்லு தேங்காய் மூட்டாங்க தொடர்பு கட்டண காலை மதுரை அந்த ஆஸ்பத்திரி மரியாதை கட்டு அப்படி ஒட்டுன மாதிரியே நடிக்கணும். ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ணுங்க ஊசி போடுவோம். டாக்டர் படுக்க வச்சுட்டு அந்த துணி காஞ்சி எடுத்து கொடுக்க தோச்சு. மேடம் பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான். வச்சுக்கிறாங்களா மேடம் என்னடா அதெல்லாம் இயற்கை. நீங்க தான் இயற்கையா? எடுக்கிறோம் சரிப்பா கடன் தொல்லையா போட்டு உனக்கு மகனா வாயம் போடுறேன். பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி கேட்க மாட்டேன். பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸுக்காயிரம் பிடிக்க முடியாது. இந்த துணியோட போனா ஊர்ல நாய் விடாது மேடம். மேடம் ஊர் உள்ளவும் போக முடியாது எதனா வேலை இருந்தா கொடுக்குங்க. என்கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது? நான் மறிச்சபடியா விட்டுறேன். எதனா சட்டி எடுத்தார பார்த்தா பாவமா இருக்குது. ஆமா மேடம் எத்தனை ஆம்பளைங்க வருவாங்க அவங்க ஒரு ஆளா உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். ஒரு ஆளா டோக்கன் போடணும். உள்ள அனுப்பி டோக்கன். ஆமா இந்த வேலைக்கு பேரு டாபூர் மாமா வேலை. செருப்பால டாபூர் மாமா வேலை. ஆமா பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்சி தேவடியா விட்ட டாபூர் மாமா வேலை. அம்மா நான் ஒரு டாபூர். அதேதான் நீ ஒரு டாபுரு தான்.
இந்த ஷால் மொச்சி போட்டுக்கிற விதம் எவ்வளவு அமைப்பா போட்டுக்குது பாரு குழந்தை. அது போட்டது இந்த பாவாடைய நீச்சல் ஆடு மாதிரி கட்டக்கூடிய விதம் எல்லாமே இதுக்குதான் பொருந்தும், இதுதான் பொருந்தும். ஆமா நீ அதுதான் சொல்லியா தெரியும். நீ ஒரு டாபுருதான் போறான் பச்சை கரண்ட் பில்லு கட்டின டாபர் மாமா இதெல்லாம் யாரால வாய் நோரால துள்ளி போட்டாங்க துட்டு. ஆமா நல்லா தான் செய்வாங்க. ஒரு பொம்பளையா பிறந்தா அடக்கலா இருக்கணும். நானோ மடம் பைப்பு சொல்லுவாங்க. எத்தனை வகை இருக்குது. ஒரு ஆம்பளை பசங்க பாக்குறாங்களே ஒரு மறைச்சு குடம்பு ஒரு மரியாதை கிடையாது. எல்லாம் ஆம்பளை பசங்க இதே பாக்குறாங்க. இன்னாடி வாயுதுதான் என்ன வாயுது அச்ச மாடம் நானும் போய் கூப்பம் மாத்திரை படம் சொல்ற கேக்குறேன். முன்னாடி பாருங்க. இன்னும் இந்த கம்பெனில ஒருத்தர் கூட என் ஆம்பளையா பச்சுக்கிறேன். மறுபடியா சேர்த்து போடுவேன். ஆமா உனக்கு வேலை கொடுத்தாச்சு. டாபர் மாமா வேலை யார் வேணாலும் பாரிச்சிருந்தோம். நீ உக்காரு. நல்லா வச்சுக்க போடுறா. மலை நூலை பாக்கவே வந்த சோறுபால் அடிப்பா பாட்டு. என்ன ஒண்ணு எங்க உன்னுடைய பணிப்பெண்கள் எங்க நின்னுக்குறாங்க தோல் கட்டல. ஆமா யாருன்னு தெரியலையா உன்னை? சத்தியமா எனக்கு தெரியல. தெரியலையா? தெரியல. நீயா என்ன வேலை கொடுக்குங்க? எப்பவுமே மலையாளத்தில் சுத்தி கிடப்பி. 1050 ரூபாய் வாங்கிட்டு கரண்ட் பில்ல கட்ட வந்து பில்லு வாங்கிட்டு சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா. எனக்கு தான் தினந்தோறும் இதே இடத்தில் வேலை இருக்கிறது. உடம்பு டயர்டாவாது. மூலிகை காற்று எங்க வந்துக்கிறீங்க? எனது அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். காதலியா? ஆமாடா. இங்க யாரு பையன் நமக்கு முன்னாடியே கரண்ட் பில் கட்ட மாட்டாங்க. சந்திக்கிறேன் காதலியை. பிடிக்காது. நாட்டு அமைச்சர் ஐயோ மாமா
கிட்டடி வந்தாலே நெருங்குது நறுங்குது நறு சுந்தரானே வந்தது இருந்து நாம தான் சந்தோஷமா ஆடிப்படி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அனுதினமும் செந்தாமரை மனமோடு கூடி முகமாகப்பட்டது எதற்காக ஆடி வருகிறேன்? எனக்கு காரணம் காரணம் இருக்கிறது. அப்படிங்க. கூறத்தான் உன்னிடம் ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன நடந்து தெரியாமல் நீ சந்தோஷமா இருக்கிறாய். நான் ஒரே சிந்தனையாக இருக்கிறேன். என்ன நடந்தது? நாட்டு இளவரசிகள் முத்தாளுக்கு ஆமா, பல பேர் மத்தியில் என்ன அவமானப்படுத்தி விட்டார். என்ன சொல்றீங்க? ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டி விழா நடக்க போகிறது. அப்படியா? மஞ்சள் நீராட்டி விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். என்னதான் இருக்கிறது? அதுக்கு உண்டான வழியை நான் கூறுகிறேன். வாய்ப்படி இவ்வளவுதானா? இதுதான் நீ செய்து முடிக்கிறேன். ஆவது பின்னால், ஆவது பின்னால், சாவது பின்னால், சகலமும் என்னால். ஒரு பெண்ணின் சந்தேகம் நியமிக்கலாம், அதே விரல் விஷயத்தில் கலக்கணுங்க. கலக்கலாம். ஆனால் ஒன்று என்ன? நான் இப்போது சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். ஆமா. ஆனால் மன்னர் அரசவை நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்துதான் இந்த நாட்டையை கைப்பற்ற வேண்டும். புறப்பட வேண்டும்.